சாலவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ தொடர்பில் 30 ராணுவ வீரர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் பிரதேசவாசிகளிடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சம்பவம் தொடர்பில் ராணுவமும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய பரிணாமத்திற்கு வித்திட்ட MTV MBC ஊடக வலையமைப்பின் சிரச தொலைக்காட்சி என்று தனது 18வது அகவையில் கால்தடம் பதிக்கின்றது. 1998ஆம் ஆண்டில் மக்களின் அலைவரிசையாக தோற்றம் பெற்ற சிரச தொலைக்காட்சி புதிய பரிமாணங்களில் நிகழ்ச்சிகளை வழங்குவதில் தன்னிகரற்று திகழ்கின்றது. இலங்கை நேயர்களுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச தரத்திலான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை விருந்தாக்கும் சிரச தொலைக்காட்சி சிரச சூப்பர் ஸ்டார் ரியாலிட்டி நிகழ்ச்சியினை இலங்கையில் அறிமுகம் செய்திருந்தது. இலங்கை மக்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணும் சிரச தொலைக்காட்சி மக்கள் இடர்களினால் அல்லலுறும் சந்தர்ப்பங்களில் நேசக்கரம் நீட்டவும் அனர்த்த நிவாரணங்களை வழங்கவும் பின்னிற்பதில்லை. සිරස 18වෙනි සංවත්සරයත් එක්ක අපි ජනතාවට කියන්නේ අපි ආව ගමන් මග හරීම පැහැදිලි. சிரச தொலைக்காட்சி எப்போதும் மக்களுடனான தொலைக்காட்சி என்பதை இந்த 18வது அகவையில் நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். இதனை நாங்கள் பிரபலியப்படுத்த தேவையில்லை. மக்கள் அதனை உணர்ந்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் எமது நிறுவன தலைவரின் தூர நோக்கினால் சாத்தியமானது. அவரது இலக்கில் நாம் பயணிக்கின்றோம். அவரது இலக்கு இந்த ஊடகமாக அமைந்துள்ளது. அது வர்த்தக அடிப்படையானது அல்ல. நாம் எத்தகைய கடின அனுபவங்களை கொண்டிருக்கின்றோம் என உலகம் அறிந்திருக்கின்றது. சிரச தொலைக்காட்சியின் 18வது அகவையை முன்னிட்டு மெதவாச்சியில் உள்ள இகல தம்மன்னாவ குளத்தை புனரமைக்கும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுகின்றன.